இந்த அறிபறியான லைஃப்ல சாப்பாட்டை வடிச்சு சாப்பிடுறதா? எங்க கிட்ட இது லிமிட்டட் ஸ்டாக்ல தான் இருக்கு. 50 பீஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்பை ஹெல்த்தியாக லீட் பண்ண நிறைய விஷயங்கள் நம்ம ஃபுட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, மில்லட் சாப்பிட்றது, டீடாக்ஷன் பண்ணுறது, சாப்பாடை வடித்து சாப்பிட்றது. இந்த அறிபறியான லைஃப்பில் சாப்பாட்டை வடித்து சாப்பிட்றதா அப்படி தானே நீங்கள் யோசிக்கிறீங்க? அதுக்கும் நம்ம சூலதுர்பா எலக்ட்ரானிக்ஸில் ஒரு ரெமெடி கொண்டு வந்துட்டோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஸ்டெய்னர். இந்த சாப்பாடு வடிக்கிற ஸ்டெய்னர்ல நீங்க சாப்பாடு வடிக்கும் போது உங்க மேல கொட்டிடுமோ இல்ல கஞ்சி பட்டுருமோ, சாப்பாடு கீழே கொட்டிடுமோங்கிற பயமே வேண்டாம். சைட்ல உங்களுக்கு கிளிப் டைப்ல இருக்கு. கிளிப் டைப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு மேல இருக்க லிட்டு கீழே விழுகவே விழுகாது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு இந்த கிளிப்பை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லிட்டை இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை நம்ம சமைக்கும் போதே நமக்கு சாப்பாடு அடி பிடிச்சிருமோங்கிற பயம் எப்பொழுதுமே நமக்கு இருந்துட்டு இருக்கும். இந்த பாட்டை பொறுத்தளவு உங்களுக்கு அந்த பயம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஹெவி பாட்டம்ல கொடுத்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அடி பிடிக்கவே பிடிக்காது. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்ல பாலிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாஷ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, அடுத்து நம்ம வீட்டில் இந்த ஐட்டம் வச்சுருக்கேன். நான் என்கிட்ட சாப்பாடுக்கு கன்வீனியண்ட்டாக நான் சாப்பாடு வடிக்கிறதுக்கு ஒரு பாட் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ வடிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு ரெமெடி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் நம்ம சூலதுர்பா எலக்ட்ரானிக்ஸில் ரெமெடி கொடுத்துட்ருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெய்னர் ஸ்டாண்ட். நீங்கள் 1/4 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்குமே இந்த சாப்பாட்டை இதில் வச்சு நீங்கள் வடிச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த பாட்டை வச்சு வடிச்சிட்டு நீங்கள் அந்த சைடு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். சாப்பாடு வடிக்கும் போது என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, அந்த தண்ணியின் லாஸ்ட்டில் ஒரு 1/4 டம்ளர் இருக்கும். ஸோ அந்த தண்ணி இருந்தால் சாப்பாடு சீக்கிரமாக நீர் கோத்துக்கும், இல்லை சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடை வடிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. நம்ம பாட்டியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு பார்த்திங்கன்னா அப்படியே பொலன்னு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரெமெடிக்காக தான் இந்த ஸ்டாண்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். உங்களோட பாட்டு எப்படி இருந்தாலும், ரவுண்ட் ஷேப்பில் இருந்தாலும் இல்லை லென்த்தியாக இருந்தாலும் நீங்கள் எது வேணாலும் இதில் வச்சுக்கலாம். இப்படி லெட்டை இப்படி வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. எல்லா தண்ணியுமே கீழே ஸ்ட்ரெயின் ஆயிரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் ட்ராப் வரைக்குமே வெளியில் வந்துடும். ஸோ அப்படிங்கும்போது உங்களோட சாப்பாடு சீக்கிரமாகவும் கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க எல்லா ஸ்டார்ச்சும், ரைஸ்குள்ளே இருக்க எல்லா ஸ்டார்ச்சும் சொல்ல முடியாது, ஒரு 20% ஸ்டார்ச் வெளியில் வந்துடும். அப்படிங்கும்போது நமக்கு உடம்பு வெயிட் போடுமோ இல்லை கால் வலி வருமோ அந்த பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்காக நம்ம சூலதுர்பா எலக்ட்ரானிக்ஸில் இந்த ஸ்டெய்னர் பாட்டும் இந்த ஸ்டாண்டும் கொடுத்துட்ருக்கோம். குக் பண்ணியே இப்போ காமிக்க போகிறோம். இப்போ அரிசியை உள்ளே போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எல்பிஜி ஸ்டவ்லையும் வச்சுக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் வச்சுக்கலாம். இல்லை இண்டக்ஷனில் வைக்கும்போது அடிப்பிடிக்குமோன்னு பயம் வேண்டாம். உங்களுக்கு பாட்டம் நல்ல ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை கிடையாது. நல்ல ஸ்டீம் வருது பாருங்க. அடுத்து சாப்பாடு வெந்துருச்சான்னு இப்போ செக் பண்ண போகிறோம். சாப்பாடு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஸ்டெயின் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெயின் பண்ணும்போது ஒன்று குண்டானுக்குள்ளேயும் வச்சுக்கலாம், இல்லை பிளேட்லேயும் நீங்கள் ஸ்டெயின் பண்ணுறதை வச்சுக்கலாம். ஸோ ஸ்டெயின் பண்ணும்போது உங்களுக்கு அதில் இருக்க ஸ்டார்ச் கீழே ஸ்டோர் ஆயிரும். அடுத்து நம்ம இப்போ சாப்பாடு வெந்துருச்சான்னு செக் பண்ணுறோம். சாப்பாடு நல்லாவே வெந்துருச்சு, பொலன்னு இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2500. ஆனால் இப்போ நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்க ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1250 மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது என்கிட்ட ஸ்டாண்டு தனியாக இருக்குது, இது ஸ்டெய்னர் தனியாக இருக்குது, தனித்தனியாக மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாகவும் வாங்கிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 999. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ். ஸோ தனியாகவும் நீங்கள் செப்பரேட் பண்ணியும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, எங்ககிட்ட இது லிமிட்டட் ஸ்டாக்கில் தான் இருக்குது. 50 பீஸ் மட்டும்தான் வந்திருக்கு. பீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா எங்களால் டெலிவரி கொடுக்க முடியாது. உடனே நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. எங்கள் சேவை உங்கள் சேமிப்பு.